அண்மை செய்தி. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று திமுக தலைமை தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய நிலையில் தற்பொழுது தேசிய காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று திமுக தலைமை தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். டெல்லியில் வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது திமுக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அதே போல அவசர தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வகுப்பு சட்டம் உள்ளிட்டவைகளை எதிர்த்து தொடர்ச்சியாகவே ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிராக அனைத்திற்கும் தொடக்கமாக முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலோடு எதிர்த்து நின்று அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும் அதே கட்சியிலிருந்து தேர்தல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உரிய நேரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டதாகவும், இந்தியா கூட்டணி தொடங்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சியின் மைய சக்தியாக திமுக இயங்கி வருவதையும் திமுக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்காக முக்கிய பிரச்சனைகளின் முதன்மை குரலாக எழுப்பி வந்திருக்கிறார் என்றும், இது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இழைத்திருக்கக்கூடிய துரோகத்திற்கு மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாகவும், இந்த நிலையில்தான் இது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் வருகின்ற 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்தியா கூட்டத்தில் குறிப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நாட்டு நலனை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் திமுக என்றைக்குமே குரல் கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு திமுகவிற்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசுக்கும் அதே போல திமுகவுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக இடையே தொடர்ச்சியாகவே நிலை வரக்கூடிய பிரச்சனை காரணமாகும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று திமுக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நாட்டு நலனுக்காக பிரச்சனைகளில் திமுக என்றைக்குமே குரல் கொடுக்கும் என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஷெலினா, தற்பொழுது காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுக நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளான மதிமுக போன்ற கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? அது குறித்தான கூடுதல் விவரங்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் தமிழகத்திலிருந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், அதே போல மதிமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளில் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகி சென்றிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் விலகி சென்றிருக்கிறது. ஆதரவு தெரிவிப்பதாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. மற்ற அனைத்து கட்சிகளும் தற்பொழுது திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விசிக அதே போல காங்கிரஸ் இரண்டுமே தற்பொழுது தாவேகா கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அங்கு டெல்லியில் அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி போலவே முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் மட்டுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, அதே போல துரோகம் இழைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் மாநிலம் சார்ந்து முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் திமுக குரல் கொடுக்கும் என்ற கருத்தையும் திமுக தெரிவித்திருக்கிறது.
ஷெலினா, அழைப்பு விடுத்தும் திமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்க வாய்ப்பு ஏதேனும் இருக்கா? ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக இந்த திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி சென்ற பொழுதே கடும் எதிர்ப்பை திமுக காங்கிரஸ் மீது தெரிவித்திருந்தது. குறிப்பாக வெற்றி பெற்றதற்கு நாங்கள் துணையாக இருந்தோம், ஆனால் எங்களிடமிருந்து கூட்டணியில் ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் விலகி சென்றிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற அந்த இருக்கையில் கூட காங்கிரஸ் எங்கள் இருக்கையில் அமரக்கூடாது என்ற எதிர்ப்பையும் கனிமொழி தரப்பிலிருந்து நாடாளுமன்ற அவைகளுக்கு இந்த கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். இதன் நிலையில் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் தற்போது வரையிலும் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் தாவேகா இடம்பெறவில்லை. மற்ற கட்சிகள் அனைத்துமே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அதிமுக, பாஜக அந்த கூட்டணியை தவிர மற்ற அனைத்துமே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய அரசு தாவேகா. இதில் இந்தியா கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விகள் என்பது எழப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக காங்கிரஸ் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கொள்கை ரீதியாக தாவேகாவும் திமுகவும் ஒரே கொள்கையாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கையாக பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது திமுக மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் அல்லது பங்கேற்கவில்லையா என்பது தொடர்பான அறிவிப்புகள் அந்த கட்சியின் தலைமை சார்பாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.